ஹாய் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ். ஆப்டிடியூடில் வந்து மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் சம் பார்க்க போகிறோம். சம் என்னதுன்னா, கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி வந்து மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க, அசல் வந்து கொடுத்துட்டாங்க, பி வந்து கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு. இதை வந்து இயர்ஸாக ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண அப்புறம் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த தொகையா ஏதுன்னா 55,560. அதாவது பி வந்து 48,000 அசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஏ வந்து மொத்த தொகை 55,560 கொடுத்துட்டாங்க. என் வந்து அதாவது டைம்னால என்ன ஒன்றுதுன்னா 2 இயர்ஸ் 3 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி நமக்கு ஆல்ரெடி தெரியுமா. ஏ வந்து என்னது 55,560 மைனஸ் பி வந்து என்னது 48,000. 55,560 48,000 கழிச்சா 7,560. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 7,560. இப்போ இந்த டைம் வந்து சேஞ்ச் பண்ணுவோமா, மந்தாவும் கொடுத்துருக்காங்களா. 2 இன்ட்டு மந்த்து வந்து 3/12. எத்தனை மந்த் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தானே. அப்போ 3/12ன்னு போட்டுக்கலாம். 3ஐயும் 12ஐயும் 3ஐயும் 12ஐயும் அடி கொடுத்தோம்னா 1 3 3 4 இன்ட்டு 3 வந்து 12. அப்போ 4 வரும். 2 இன்ட்டு 1/4. இதை வந்து இப்படி கலப்பு பின்னத்திற்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோமா. அப்போ 2 இன்ட்டு 4 வந்து 8. 8 + 1 வந்து 9. அப்போ 9/4 வரும். n வந்து 9/4. ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க SI = PNR/100. P வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா 48,000 எழுத போட்டாச்சா. n வந்து 9/4 இன்ட்டு R தானே கண்டுபிடிக்கணும், வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. R/100. SI வந்து என்னது 7,560 கண்டுபிடிச்சோமோ அதை வந்து போட்டுக்கிட்டுரும். இப்போ R மட்டும் இந்த சைடு, R தானே கண்டுபிடிக்கணும், R மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். இதெல்லாம் அந்த சைடு போனால் 7,560 இன்ட்டு 100 வந்துருமா. பை 48,000 இன்ட்டு 9/4. இந்த ஜீரோக்கெல்லாம் கேன்சல் ஆயிரும். இங்கே 3 0 இருக்குது, இங்கே 3 0 இருக்கா, எல்லாம் கேன்சல் ஆயிரும். இந்த 4 வந்து கீழே இருக்கா, டிவிஷனுக்கு கீழே. அப்போ மேலே சைடு போயிடுமா. அப்போ 7,756 இன்ட்டு 4 பை 48 இன்ட்டு 9. இதை வந்து 4 and 3ஆலேயே நம்ம வந்து அடி கொடுக்குறோம். R = என்ன இருக்குது, 756 இன்ட்டு 4 பை 48 இன்ட்டு 9 இருக்கா. இதை வந்து அடி கொடுக்கலாமா. 4ஆல் அடி கொடுத்தோம்னா 1 2 2 வருமா. 1 நாள் 4, 2 நாள் 8. இந்த 4 போயிடுமா. அடுத்து 3ஆல் அடி கொடுக்கலாமா. 3 3 9. இங்கேயும் 3ஆல் அடி கொடுத்தோம்னா 2 3 6 மிச்சம் 1 இருக்கும். அப்போ 5 3 15 வருமா. மிச்சம் 2, 2 3 6 வந்துடுமா. திரும்ப 3ஆல் அடி கொடுத்தோம்னா n 3 24 1. அப்போ 4 3 12 வருமா. இப்போ 12 இருக்குது, 84 இருக்குது. இதை 4ஆல் அடி கொடுக்கலாமா. 3 4 12, 2 நாள் 8, 1 நாள் 4. இதை 3ஆல் அடி கொடுக்கலாமா. 1 3 3 7 3 21. அப்போ ஆன்சர் இஸ் R = 7. அப்போ ஆன்சர் வந்து R = 7 வருதா. R = 7. இதான் ஆன்சர்.